வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ நமக்கு வந்து ஒரு 3 நியூஸ் வந்துச்சு. ஒண்ணு டபுள் எவிக்ஷன், இன்னொன்னு சிங்கிள் எவிக்ஷன். இல்ல அரோரா வெளியேத்திட்டாங்க. இல்ல எஃப்ஜே தான் வெளியில போறாரு. அதுக்கப்புறம் கெமி வெளியில போறாங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் காலையில கூட அப்சரா அரோரா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப லாஸ்ட்டா வந்தது அப்சரா வெளியேறி விட்டார் அப்படிங்கிற செய்தி தான். ஸோ அப்சரா வெளியேறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதேபோல வோட்டிங்ல ரம்யா தான் கீழ இருக்காங்க. ரம்யாவும் கெமியும் தான் கீழ இருக்காங்க. அப்ப ஏன் வந்து அப்சரா வெளியேத்துனாங்க? அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பட் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரைக்கும் எவிக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஏன்னா நோ எவிக்ஷன் தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எவிக்ஷன் இருக்கணும்னு கட்டாயமா சொன்னதுனால தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ பார்த்துடலாமா? ஆ ஒரு ஒரு வோட்டிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் வோட்டிங் திவாகர் வந்து 1,92,000 ஓட்டு கிட்டத்தட்ட 2,00,000க்கு வந்துட்டார் போல இருக்கு. ஸோ தெறிக்க விடுறாரு. 23% ஓட்டு. ஆ சபரி வந்து 18.77% 1,57,000 ஓட்டு. பார்வதி வந்து 84,792 ஓட்டு 3வது இடம். கேம்ருதீன் 76,224 ஓட்டு. அரோரா 68,456 ஓட்டு 5வது இடம். அரோரா எங்கேயோ போயிட்டாங்களே 6வது இடம். அப்சரா 64,822 ஓட்டு. இப்ப தம்பிகள் காப்பாத்திட்டாங்க போல இருக்கு அரோராவ. எஃப்ஜே 64,423 ஓட்டு. கெமி 8வது இடம் 64,379 ஓட்டு. ரம்யா வந்து 64,175 ஓட்டு. ஸோ ரம்யாவுக்கு தான் சப்போர்ட் வேக வேகமா குறையுதுங்க. சரி, இப்ப ரம்யா கீழ இருக்காங்க, கெமி இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, அப்சரா வந்து 6வது இடத்துல இருக்காங்க. அவங்கள ஏன் அனுப்பணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ கெமியா, அப்சராவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமி வந்து நல்லா விளையாடுவாங்க. பட் அப்சராவ அனுப்பலாம். ஏன்னா ரம்யா கிட்டயும் இவங்க ஏதோ கேம் எதிர்பார்க்குறாங்க. பட் அப்சரா வந்து பெருசா வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குங்க. அதனால அவங்கள அனுப்புறது பெட்டர்ன்னு டீம் டிசைட் பண்ணிருக்கலாம். கடைசியில இருக்க 3 இடத்துல இருக்கிறவங்கள யாரா அனுப்புனா, அபிஷியலா அவங்க கடைசி 3 இடத்துல இருப்பாங்கன்னு நம்புறேன் நான். அதனால தான் அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்சரா வந்து கொஞ்சம் லேசியா இருக்காங்க. நான் வந்து அப்படி சண்டை போட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படிங்கிற மாரி சொன்னதுனாலே என்னவோ அவங்கள வந்து வெளியில அனுப்பல. ஸோ அப்சரா அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நமக்கு வந்திருக்கு. அது கொஞ்சம் சோகமான செய்தி தான். ஏன்னா, அ ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ட். பட் ஆனா வேற வழி இல்ல. அது நல்லவங்கலாம் இங்க உள்ள வச்சுக்க மாட்டோம் நாங்க அப்படிங்கிறது தானே பிக் பாஸ் டீமோட வேலையே இல்லையா? அது விஜய் சேதுபதியும் சொல்லியிருப்பாரு. சரி ஓகே நல்ல சாய்ஸ் அப்படின்ட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க பெருசா விளையாடல. அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அவர் கூட பண்ணியிருக்கலாம். வாட்டர்மெலன் திவாகர், சபரி, பார்வதி, கனி, கம்ருதீன் ஸோ இவங்கலாம் வந்து ஒரு டாப் 5ல இருக்கிற கேமர்ஸ். பட் இத தாண்டி இவங்க பிரவீன் ராஜ்லாம் வருவாரா? வேற விக்கல்ஸ் விக்ரம் வருவாரான்னா, அவங்க டாப் 10ல வர்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். சுபிக்ஷா, வியானா கூட ஒரு நல்ல ஓட்டு இருக்கு. ஆதிரேக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டாப் 10 சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். பட் இவங்கள்ல யாராவது எப்படி வரப்போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அப்சரா போனதுக்கு உங்கள் பதில் என்னன்னு சொல்லுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன்.